Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் பிரபாகரனாக வைகோவை திமுக இளைஞர்கள் பார்த்தாங்க. அப்படியா சார்? ஆமா, வைகோக்கு அவ்வளவு செல்வாக்கு. அவ்வளவு செல்வாக்கு. அதுதான் நீங்க கலைஞரையும் முரசொலி மாறனையும் அச்சப்பட வைத்தது. எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் வைகோ தண்ணி குடிக்காம 3 மணி நேரம் பேசுவார். மைக்கே உடஞ்சு போயிடும், புகை வந்துடும் கனெக்ஷன்லாம். அப்போ இந்த தகுதி இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இல்லை. திமுகவுக்கு ஒரு சரியான தலைவர் கிடைச்சிட்டான்டா கலைஞனுக்கு பின்னாடி. தொண்டர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். தலைவர் வைகோ தான், அடுத்த தலைவர் திமுக தலைவர் வைகோ தான். இந்த 3 திறமைகளுமே திமுக யாருடையும் இல்லை. கலைஞரிடம் இல்லாத ஒரு குணம் வைகோட் இருந்தது. என்ன குணம் அது? என்ன குணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் கலைஞருக்கு பின்னாடி முழுக்க வைகோட போயிருன்னு சொல்லி பயந்ததனுடைய விளைவுதான் விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறான்னு பகிரங்கமா அறிக்கை விட்டார் கலைஞர். ஜெயலலிதா சொல்லுது ஒரு ஆனந்த விட ஒரு பேட்டி, தமிழ்நாட்டு அரசியல் களம் இனிமேல் 2 பேர் தான். நான் முதலமைச்சரா இருக்கேன், அடுத்து சகோதரன் வைகோ தான் முதலமைச்சர். 2 பேர் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். அன்னைக்கு பிடிஆர் அழகிரி என்பவர் தமிழ்நாட்டு அரசியலில் மதிமுக நீங்க உண்டுலின்னு பண்ணிருப்போம். அந்த அளவுக்கு நெருக்கடியான சொல்லல சார். ஆமா 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 திமுகவை கட்சி ரெண்டா பிளக்குது இல்ல. ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார் எழுதினார். ஆனா சம்பத்து தான் 50 தலைகள் ஒருத்தவர். நீங்க திமுக ஆரம்பிக்கிற காரணமே சம்பத் தான். காஞ்சிபுரத்தில் போய் ஜவுளி கடையில் கணக்கு பிள்ளையா இருந்த அண்ணா துறை கூட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கலாங்கிறாரு. ஈழ பிரச்சனையில் இன்று வரை நீங்க புலிகளோடு தொடர்ச்சியாக இருந்திருந்தாருன்னா வைகோ தான் ஹீரோ. இப்போ ஜீரோவெல்லாம் ஹீரோ ஆயிடுச்சு. சீமா எங்க இருந்தாருன்னு தெரியல, அவரு ஜீரோ. அப்படியா? என்னதான் அரசியல் பண்ணாரு? அரசியல் என்ன பண்ணாருன்னா ஒரே விஷயம், திமுகவோட கூட்டணி வைத்தது, வேற எந்த தவறும் வைகோ செய்யல. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் உள்ளார். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். அதாவது மதிமுக என்கிற கட்சிக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பு. வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவிலிருந்து வெளியேறி புது இயக்கம் கண்டவர் வைகோ. அவர் கட்சிக்குள்ளேயே தன்னுடைய மகனான துரை வைகோவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு. அது கட்சியில மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. கட்சிக்குள்ள ஒரு சில மூத்த உறுப்பினர்கள் இதை பற்றி மிக தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க. அது நீர்ப்பூத்த நெருப்பாக தான் மதிமுக என்கிற கட்சிக்குள்ள அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது இப்போது பொதுப்படையாக வெளியில வந்துள்ளது. மதிமுகவுடைய அவைத்தலைவர் துரைசாமி அவர்கள் நீங்க கட்சியை திமுகவோட இணைச்சிடலாம், தாய் கழகத்தோடு இணைச்சிடலாம் அப்படின்னு வைகோவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். நீங்க ஒரு பத்திரிகையாளராக வைகோ என்னும் மனிதரை மிக நெருக்கமாக பார்த்த நபர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மதிமுக என்கிற கட்சியில நீங்க சில காலம் பயணிச்சிருக்கீங்க. அந்த வகையினுடைய கேள்வியை கேட்குறேன் சார். வைகோ திமுக விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கட்டமைச்சாரு. அதாவது திமுகவில் பல முக்கியமான மாவட்ட செயலாளர்கள்லாம் வைகோக்கு பின்னாடி போனாங்க. அப்படி செல்வாக்கின் உச்சத்தில் இருந்த வைகோ இன்னைக்கு சரிஞ்சு கீழே வந்திருக்காரு. அவருடைய கட்சி என்பது வீழ்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அவருடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது வைகோவை பொறுத்தவரை தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு, அதாவது 93க்கு முன்பு வைகோ என்பவர் திமுகவினுடைய அடையாளம், இளைஞர்களுடைய நீங்கள் கனவு நாயகம். இந்த வைகோவினுடைய பேச்சு, விடுதலை புலிகளுடைய ஆதரவு நிலை இரண்டுமே தமிழ்நாட்டின் பிரபாகரனாக வைகோவை அந்த இளைஞர்கள் திமுக இளைஞர்கள் பார்த்தாங்க. அப்படியா சார்? ஆமாம், வைகோக்கு அவ்வளோ செல்வாக்கு. அதுதான் நீங்கள் கலைஞரையும் முரசொலி மாறனையும் அச்சப்பட வைத்தது. ஏன் சார் கலைஞர் பயப்படணும்? கலைஞர் ஏன் பயப்படணும்னா, நீங்கள் நம்மளது இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய பேச்சாற்றல் கிடையாது. நீங்கள் வைகோவை அவையும் நீங்கள் ஒரே மேடல் நிறுத்தினீங்கன்னா ஆளுமை திறனுக்கு பேச்சாற்றல் ஒன்றும் தேவையில்லையே. இல்லை, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுமை திறனே பேச்சாற்றல் தான். அண்ணா பெரும் பேச்சாளர், நீங்கள் பெரியார் பெரும் பேச்சாளர், கலைஞர் பெரும் பேச்சாளர். இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளம், தமிழ்நாட்டினுடைய அடையாளம். நீங்கள் நாவன்மை என்பது தான் நாட்டை கட்டிய ஆட்களில் திறமை. சரி, நீங்கள் அண்ணாவை பேசினார்னா கூட்டம் அப்படியே என்ன எப்படி இருக்கும்? கலையாமல் இருக்கும். பெரியார் பேசினார்னா கலையாமல் இருக்கும். நீங்கள் கலைஞர் கடைசியில் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால்
கூட்டம் கலையில இது பார்த்தாங்க அந்த உடன்பிறப்புகளே சொல்லும்போது அப்படியே அந்த கூட்டம் இதுதான் கொண்டாடுவாங்க கலைஞர். திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்பதை பேச்சாளர் 3 மணி நேரம் பேசினா மழை பெஞ்சாலும் அப்படியே மக்கள் உட்கார்ந்துருப்பான். இதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பெரிய திறமையை. அப்போது மிகப்பெரிய நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் வைகோ தண்ணி குடிக்காமல் 3 மணி நேரம் பேசுவார். ஆமாம், தண்ணி குடிக்காமல் 3 மணி நேரம் பேசுவார். மைக்கே உடஞ்சி போயிடும், புகை வந்துடும் கனெக்ஷன்லாம். அப்போ இந்த தகுதி இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இல்லை. இதுதான் கலைஞர் குடும்பத்தை அச்சப்பட வைச்சது. நீங்கள் ஸ்டாலினுக்கு ஈழப்பிரச்சனையே தெரியாது. இவர் போட்டில் எங்கே போனார்? ஈழத்துக்கு போனார். இதுதான் இன்னும் பெரிய சிறப்பு. ஈழத்துக்கு போட்டில் போய் நீங்கள் அதாவது பாஸ்போர்ட்டு விசாலாம் இல்லாமல் கள்ளத்தோணியில் அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் குண்டு விழுகும். இலங்கை இராணுவம் இலங்கை இராணுவம் எப்போ வேணாலும் குண்டு போடும். இது போன்ற ஒரு பயணம் ஸ்டாலின் எங்கேயாவது போயிருக்காருன்னு சொல்லுங்கள். இல்லை. வைகோவை பொறுத்தவரை புலிகளோடு நீண்ட நெடிய வரலாற்று பயணம். ஆமாம். இதுதான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வீர புருஷனாக யாரை பார்த்தான்? திமுக தொண்டன் வைகோவை பார்த்தான். அதே போல் மேடையில் நீங்கள் பேச ஆரம்பித்தால நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என்பது நீங்கள் அப்படி பின் ட்ராப் சைலண்டாக இருக்கும். தொண்டர்கள்லாம் அமைதியாக இருப்பான். அதே போல் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பித்தா வைகோ பேச சொன்னால் மூத்த நீங்கள் நாடாளுமன்றவாதிகள் பூரா உட்காந்து பேசி கேட்டுட்ருப்போம். என்ன வைகோ பேசுகிறார் குறிப்போடு போய் பேசுவார். வெங்கையா நாயுடுலாம் மூத்த எம்பி அவர்லாம் உட்காந்து வைகோ பேசலாம் கேட்பார். இப்போ இந்த 3 திறமைகள் இதில் ஏதாவது ஒரு திறமையாவது நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கான்னா ஒரு கேள்விக்குறி தான். நான் அவர் சிறுமைப்படுத்துவா சொல்லலை. இது இவருடைய இயற்கையான தன்மை, அது அவருடைய இயற்கையான தன்மை. நீங்கள் ஓட்டப்பந்தய வீரர் ஒருத்தன் நீங்கள் 100 மீட்டரை ஒரு செகண்டில் ஓடி போயிட்டா அப்படிங்கிறத நம்மளால் ஓட முடியாது. அது அவருடைய திறமை. வைகோவை பொறுத்தவரை நீங்கள் இந்த 3 விஷயங்கள் அவரை நீங்கள் எல்லா கட்சியை சார்ந்த அத்தனை பேருமே அவரை எப்படி பார்த்தான்? ஒரு ஆளுமையாக தான் பார்த்தாங்க, பெரிய ஆளுமை. அப்போது திமுகவுக்கு ஒரு சரியான தலைவர் கிடச்சிட்டான்டா கலைஞருக்கு பின்னாடி. திமுகவுக்கு சரியான தலைவர் கலைஞருக்கு பின்னாடி தொண்டர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அடுத்த தலைவர் வைகோ தான். அடுத்த தலைவர் திமுக தலைவர் வைகோ தான். திமுக ஒரு 100 ஆண்டு காலம் யாரும் அசைக்க முடியாதியா. ஒவ்வொரு தொண்டனும் அங்கே வைகோவாயிட்டான். ஓகே, ஒவ்வொரு தொண்டனும் புலி ஆயிட்டாங்க. வைகோ அப்படி பார்த்தாங்க அந்த காலங்களில். 91 காலகட்டத்தில் நீங்கள் 84லேருந்து 93 வரைக்கும் நீங்கள் அதுதான் வைகோனுடைய நிலைமை. சரி, நீங்கள் ஈழப் போராட்டத்தில் இயற்கையாகவே நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் முன்னே நான் அனைமலை சரியாக நினைவில்லை, கலைவாணர் அரங்கில் ஒரு ரத்தம் கசியும் இதயத்தின் குரல், அந்த புக்கு பேர் ரத்தம் கசியும் இதயத்தின் குரல். நீங்கள் இப்போ நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனையெல்லாம் பேசினார்ல, அதை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டார். யார்? வைகோ. அதை நான் கலைவாணர் அரங்கில் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு 85 86 வாக்கில் இருக்கும். சரி, 85 86 வாக்கில் இருக்கும். எனக்கு அதை இந்திய ராணுவம் போகிறதுக்கு முந்தி ஐபிகே 87 தான் போகுது. 87 தான் போகிறாங்க. அப்போ அதுக்கு முந்தி அந்த கலைவாணர்கள் அந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டேன். சரி, புருக்காமி ஜேட கூட்டம், அந்தளவுக்கு கூட்டம் கலைவாணர் அரங்கே ரம்பி பிடிச்சு கட்டிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஈடுபாடு, நல்ல பேச்சாளர், நல்ல நாடாளுமன்றவாதி. இந்த 3 திறமைகளுமே திமுகவில் யாரிடம் இல்லை. கலைஞரிடம் இல்லாத ஒரு குணம் வைகவுட் இருந்தது. என்ன குணம் அது? என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, கள்ளத்தூணி ஏறி இலங்கைக்கு போய் பிரபாகரனோடும் புலிகளோடும் நீங்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இருந்துட்டு வருவது என்பது நீங்கள் யாரிடமே இல்லாத அரும் செயல். அது அசாத்திய துணிச்சல். இதில் தான் போக முடியும் நம்ம. அப்போது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த பிறகு திமுக தொண்டன் முழுக்க ஸ்டாலினா வைகோவானா யார் பின்னாடி போவான்? வைகோ பின்னாடி தான். இதை கலைஞர் குடும்பம், முரசொலி மாற 2 பேருமே மிகுந்த கவலை கொண்டார்கள். சரி, வைகோ வளர்ந்து வரதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்பட்டாங்கன்னா, நீங்கள் இயற்கையாகவே தொண்டனை ஈர்க்கக்கூடிய சக்தி முரசொலி மாறன் கிடையாது. முரசொலி மாறனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சீட்டு விளையாடுவாராம். சீட்டு விளையாடுவதற்கு கூட ஆளே இல்லாமல் உலகத்திலே ஒரே ஆள் சீட்டு விளையாடுற பழக்கம் முரசொலி மாறனுக்கு தான் இருக்குது. உலகத்தில் யாருக்கும் அந்த பழக்கம் இருக்க நான் கேள்விப்பட்டதே இல்லை. சீட்டு கூட 2 பேர் விளையாடுவான். முரசொலி மாறனை பொறுத்தவரை
யாரு கூட அவர் பழகவே மாட்டார். அவர் முரசொலிமாறன் அறிவாலயத்தில் வர்றாருன்னா எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. என்ன காரணம்? கருணாநிதியுடைய மருமகன் எங்கிட்ட தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா கலைஞர் மனசாட்சியாச்சே சார் அவர். அதான் மனசாட்சியை பார்த்தா பல பேர் பயந்து ஓடிடுவோம், பல கிலோமீட்டர் ஓடிடுவோம். ஏன் தொண்டெல்லாம் பக்கத்தில் இருக்க மாட்டான். அப்போது நீங்கள் கோபாலபுரத்தில் கவுன்சிலர்னா கூட 4 ஓட்டு வாங்க முடியாது அவரால். அவர் தான் நீங்கள் கலைஞருடைய மனசாட்சி. சிலருடைய அதிகாரம் நீங்கள் முழுக்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகார மையத்தில் இருந்த காரணத்தினால மற்றவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுவான். ஜெயலலிதா உயிரோடு வந்தவரை சசிகலா பார்த்த எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பயந்து ஓடுவாங்க. ஆனால் ஜெயலலிதா மறைந்த பிறகு இப்போ சசிகலா எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடுறார். சசிகலா எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா பயந்து ஓடுது. யாருமே அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. எடப்பாடி முதல் ஆள். எடப்பாடி காலில் கும்பிட்டு விழுவார். இப்போ சசிகலா கும்பிட்டு விழுவது தயாராக இருக்குது எடப்பாடி காலில். மிடாஸ் கோல்டு சரக்கை எப்படியா லஞ்சம் தர விற்று குடியா? சசிகலாவினுடைய அந்த மிடாஸ் கோல்டு சாராய ஃபேக்ட்ரியை அதிமுக ஆட்சி இருந்த இப்போ 16/2021 5 வருஷம் யாருக்கு பணம் கொடுத்தது? அம்மா எடப்பாடிக்கு. அப்போ அந்த அம்மா செயலில் இருந்தாங்க. அவருடைய பினாமிகளாக இருந்தாங்கல்ல. செயலில் இருந்துன்னா சாராய ஃபேக்ட்ரி நடக்காமையாக இருந்தது. 1000 கோடி ரூபாய் வியாபாரம் நடந்தது. சசிகலாவுக்கு பல லட்சம் கோடி சொத்து இருந்தது. எல்லாமே ஜெயிலில் கொண்டு போட்டு வச்சுருந்தது. அந்த அம்மா ரூமில் போட்டு அடைச்சா வச்சுருந்தது. பல தொழிலதிபர்கள் பல பினாமிகள் தொழில் நடத்திட்டு தான் இருந்தான். அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை நீங்கள் முழுக்க அதிகாரம் இருந்தால் தான் பயப்படுவான். அதிகாரம் இல்லைன்னா பயப்பட மாட்டான். அப்போது வைகோவை பொறுத்தவரை இந்த ஆட்சி அதிகாரமெல்லாம் கலைஞருக்கு பின்னாடி முழுக்க வைகோவிடம் போயிருன்னு சொல்லி பயந்ததனுடைய விளைவு தான் விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறான்னு பகிரங்கமாக அறிக்கை விட்டார் கலைஞர். என்ன பண்ணாரு? பகிரங்கமாக என்னை கொலை பண்ணுற முயற்சி பண்ணுறாங்கிறார். யாரை சேர்ந்துட்டு? புலிகளோட சேர்ந்துட்டு. இது தமிழ் தொண்டெல்லாம் அப்படியே எத்தனை பேர் தூக்குழி செத்தான்? 7 பேர் தீக்குழி செத்தான் வைகோவுக்காக. ஆமாம், என் தலைவனை போய் குலகாரன்னு சொல்லிட்டியா, துரோகின்னு சொல்லிட்டீங்களான்னு 7 பேர் தீக்குளிச்சு செத்து போகிறான். தன்னுடைய தேக்குமர தேகத்தை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறான் இந்த தலைவனுக்காக, வைகோவுக்காக. அப்போது இது எவ்வளோ பெரிய தியாகம். உலகத்தில் நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு ஒரு ஒரு தலைவனுக்காக செத்து போகிறது, அது துரோகின்னு சொல்லிட்டான செத்து போகிறதுங்கிறது நீங்கள் தியாகத்திலும் 7 பேர் செத்து போயிருக்காங்களே சார். 7 பேர் செத்துருக்கான். அப்போது இதனுடைய விளைவு தான் திமுகவில் தொடர்ந்து நீடிக்க முடியாத நிலை வைகோவுக்கு. உடனே திமுகவை பிளந்து விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போ தான் நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவம் செஞ்சி ராமச்சந்திரன், காரோட்டி கண்ணப்பன், இப்போ இந்த இவர் துரைசாமி தொழிற்சங்கமே இவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் இவர்கிட்ட ஒரு 2000-3000 கூட சொத்து இருக்குது. இது எல்பி பொதுச் செயலாளர், தோமுசானுடைய பொதுச் செயலாளர். நீங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் யார்? கலைஞர் கருணாநிதி. தோமுசான் பொதுச் செயலாளர் யார்? திருப்பூர் துரைசாமி. அப்படியே கிளம்பி வந்துட்டார். நீங்கள் பொன் முத்துராமலிங்கம் எங்கே மதுரையில், இலக்குவன் எங்கள் திருநெல்வேலியில். எவ்வளோ ஒரு ஜாம்பவானுங்க. நீங்கள் திமுகவுடைய கிளைக்கழக 2ஆக பிளந்தது. ஓகே, செங்குத்தான பிளவு. ஆமாம். அப்போ அவர்களெல்லாம் எப்படி தக்க வைக்கணும்னு தெரியாமல் கலைஞர் என்ன பண்ணார்? தன்னுடைய மனைவியை என்ன பண்ணார்? அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவியோடு நீங்கள் பேசி கணவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கிச்சன் கேபினெட், பெண்கள் டு பெண்கள் பேசுனா நீங்கள் கன்வின்ஸ் ஆவாங்கல்ல. நீங்கள் தயவுசெய்து கட்சி விட்டு போயிடாதீங்க, நீங்கள் அவசரப்பட வேண்டாம், தலைவர் உங்களுக்கு நல்ல பதவி கொடுப்பாரு, இந்த அம்மா அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அம்மா கணவையோ சும்மா கம்மனு கடை. நீங்கள் விசு படத்தில் வர்ற மாதிரி 93 திமுக வேறு ஆட்சியில் வேறு இல்லை. ஆட்சியில் இல்லை. அப்போ ஏடிஎம்கே ஆட்சி. அப்போது இவ்வளவு பெரிய சரிவு, நெருக்கடி சரிவு. அப்போது திமுக அழிந்ததுனே பல பத்திரிகைகள் எழுதுனா. அப்போது இந்த ஆர்எஸ்எஸ் பிராமின் லாபி வைகோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஷோவை கேபி ராமலிங்கத்திட்ட அனுப்பி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. யாருக்கு? வைகோவுக்கு. சுப்பிரமணிய சாமிகிட்ட முரசொலி போகிறார். நம்ம வேலுச்சாமி என்ன கூட இருக்கார் எங்கே? டெல்லியில். நீ சப்போர்ட் பண்ணிடாத. யாருக்கு? வைகோவுக்கு. அப்போது வைகோவுக்கான அத்தனை லாபிகளையும் டெல்லியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி க்ளோஸ் பண்ணுறாங்க, தனிமைப்படுத்தணுங்கிறது பண்ணாங்க. அப்போது ஜெயலலிதா சொல்லுது, ஒரு ஆனந்த விடன் ஒரு பேட்டி, ஜெயலலிதாவோட பேட்டி. அப்போ சொல்லுது, தமிழ்நாட்டு அரசியல் களம் இனிமேல் 2 பேர் தான். நான் முதலமைச்சராக இருக்கேன், அடுத்து சகோதரன் வைகோ தான் முதலமைச்சர். சகோதரன்
வைகோ முதலமைச்சர்னா நான் எதிர்க்கட்சி தலைவர், நான் முதலமைச்சராக இருந்தால் சகோதரன் வைகோ தான் எதிர்க்கட்சி தலைவர். 2 பேர் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம். யார் சொல்கிறா? ஜெயலலிதா சொல்றாங்க. ஜெயலலிதா சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு அந்த அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். திமுக அழிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம். ஆமாம் ஆமாம், அழிச்சிருக்கலாம் திமுகவை. வைகோபாலசாமி நீங்கள் நிரந்தரமாக இன்னொரு எம்ஜிஆராக உருவாகிருக்கலாம், இன்னொரு எம்ஜிஆராக உருவாகிருக்கலாம். கட்சி ஆஃபீஸில் வந்து உரிமை கேட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதாவது திமுகங்கிற கட்சி எனக்கு தான் சொந்தம், அதாவது அறிவாளன் எனக்கு தான் சொந்தம்னு எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் கேஸ் தந்ததெல்லாம். ஆமாம், டெல்லி 2 பேரும் முரசொலி மாறணும், வைகோபாலசாமி எலெக்ஷன் கமிஷனில் வரைக்கும் சுதேஸ்வரி எனக்கு தான் அப்படின்னு உரிமை கோரினார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு எப்படி ஓபிஎஸ் ரெட்டலைக்கு உரிமை கோராரோ அதே மாதிரி வைகோ நீங்க கேட்டார். ஓபிஎஸ் சும்மா டம்மி பீஸ், ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை, மெஜாரிட்டி இருந்துச்சு, ஆட்கள் இருந்தாங்க. 9 மாவட்ட செயலாளர்கள், 9 மாவட்ட செயலாளரும் நீங்கள் 40 மாவட்ட செயலாளர் சமம். நீங்கள் எல்லாம் ஜாம்பவான்கள். சரி, எல்லாமே ஜாம்பவான், பெரிய ஜாம்பவான்கள். எல் கணேசன் கலைஞருடைய முதன்மை செயலாளர், பெரிய சீனியர் பார்லிமெண்ட் தியாகி அவர்லாம், அவரெல்லாம் நீங்கள் வைகோடு இருந்தார். அப்போது கலைஞர் நீங்கள் இரவு பகலாக இதை எப்படி முறியடிப்பது, கட்சியை எப்படி மீட்டெடுப்பது, அதிகாரத்தை எப்படி, எம்ஜிஆர்ட்ட கோட்டை விட்டோமே, எம்ஜிஆர்ட்ட கோட்டை விட்டு கடைசியில் எம்ஜிஆர் மரணமடைகிற வரை நம்மளால் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர முடியலையே. இப்போ அதே போன்ற நிலைமை வைகோட நம்ம கோட்டை விட்டுருமா, தப்பிக்க முடியலன்னு கலைஞர் பல நாள் தூக்கம் இழந்தார், உணவு இழந்தார். நீங்கள் பல நாள் நிம்மதி இல்லை, அவன் குடும்பமே கவலை. கட்சி போனால் போயிடுவாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களை நாங்கள் இழக்க விரும்பலைன்னு கலைஞர் குடும்பம் அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம். கலைஞரே 24 மணி நேரம் சிந்தி இது எப்படி கட்சியை காப்பாற்றுவது என்பது. இவ்வளோ பெரிய போராட்டம். இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் வைகோ என்பவர் ஒரு பெரிய மாநில கட்சியை ஸ்தாபிச்சிட்டார். மாநில கட்சியை ஸ்தாபிச்சு இந்த கட்சி தான் இனி பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில். இதுதான் வைகோவுடைய கோஷம். அது நீங்கள் திமுக தொண்டம் பூரா இளைஞர் அணிகள் பூரா எங்கே வந்துட்டான்? மதிமுக வைகோ கிட்ட வந்துட்டாங்க. ப்ளஸ்ஸு புலிகள் அரசியல் வேறு. புலிகள் அரசியல் நீங்கள் கலைஞர் யாரை குற்றம் சாட்டுறாரு? புலிகளை வச்சு என்னை கொலை பண்ணுறாங்க. அப்போ புலியும் துரோகி, வைகோவும் துரோகி. இதை சொன்னோன்னையும் நீங்கள் அது இளைஞன் பூரா எங்கே வந்துட்டான்? வைகோ கிட்ட வந்துட்டாங்க. வைகோ கிட்ட வந்துட்டான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது திமுகவில் தான் இருக்கார் உமாபதி. உமாபதி வந்து ஸ்டாலினோட நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர். அவர் நீங்கள் மதிமுக உடைவதற்கு முன்பு மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர். ஸ்டாலினுடைய அவ்வளோ நெருக்கம். கொள்கை குன்று, திராவிட கழகத்தில் வந்தவர். ஆமாம், என்ன பண்ணார்? பிச்சுட்டு போயிட்டார் மதிமுகவுக்கு. பல கொள்கை குன்றுகள் பூரா என்னாச்சு? மதிமுகவுக்கு போய் அப்படியே திமுக ஆளே இல்லை. மதிமுக முழுக்க இளைஞர் பட்டாளம். மதுரையில் பொன்முத்துராமலிங்கம் பழைய அமைச்சர், அவர் கிளம்பி போயிட்டார். போய் மதுரையில் அழகிரி அரசியலே பண்ண முடியாதுன்னாங்க. அழகிரி வந்து மதுரைக்கு நீங்கள் இம்போர்ட்டட் தலைவர், கலைஞர் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான். மதுரையில் அவர் வடக்கும் தெற்கும் தெரியாது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பொன்முத்துராமலிங்கம். அவரெல்லாம் கலைஞர் வீட்டு பெண்கள் வெள்ளச்சீலை கட்ட போகிறாங்கிறார். நீங்கள் இப்போ பிடிஆர் வீட்டில் கொண்டு குடும்பத்தோடு கொண்டு அழகிரியை அடைச்சி வச்சுருந்தாங்க. ஏதோ நடந்துடும், ஏதோ அசம்பாவிதம் நடந்துடும். யார்? பிடிஆர். அப்போது அன்றைக்கி பிடிஆர்லேனா அழகிரி என்பவர் இப்போ தமிழ்நாட்டு அரசியலே இல்லை. மதிமுகக்காரன் நீங்கள் உண்டுலின்னு பண்ணியிருப்பான். அவ்வளோ அந்தளவுக்கு நெருக்கடியான சொல்லலாம் சார். ஆமாம். திமுகவை கட்சி ரெண்டாக பிளக்குது இல்லை, செங்குத்தான ஒன்று பாதி பேர் அப்படியே வெளியே வந்துட்டான். கிளை கழகமே வெளியே வந்துருச்சு சார். அப்புறம் எப்படி திமுக கட்சி இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காங்க? எப்படி வைகோ வீழ்ந்தாரு? நல்ல கேள்வி. அதாவது எம்ஜிஆர் திமுக ஒழிச்சிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்துட்டு அவர் திமுகவோட கூட்டணி சேரவே இல்லை. ஆமாம், திமுகவோட கூட்டணி வைக்க. ஆமாம். அவர் சொன்னது என்னுடைய பிரதான எதிரியே கருணாநிதி தான். எம்ஜிஆருடைய கோஷமே எதிரி நீங்கள் தீய சக்தி தான். கருணாநிதியுடைய எல்லா வியூகங்களையும் காலி பண்ணுவார். யார்? எம்ஜிஆர். ஆனால் கடைசி வரை கருணாநிதி கூட காம்ப்ரமைஸ் ஆகலை. அதுதான் அவருடைய வெற்றி. ஜெயலலிதா முதலமைச்சராக ஆவதற்கு அவர் வச்சுட்டு போன இந்த சொத்து தான்
ஜெயலலிதா எங்கே ஈஸியாக என்ன ஆக்குச்சு? 91 சிஎம் ஆக்குச்சு. சிஎம் ஆக்குச்சு. அது எம்ஜிஆர் போட்டால் கருணாநிதி எதிர்ப்பு. ஜெயலலிதாவுக்கு எந்த அரசியலும் தெரியாது, வாழும் தெரியாது, புண்ணாக்கும் தெரியாது. கருணாநிதி ஆமானா அந்த அம்மா இல்லைங்க. கருணாநிதி எதை ஆதரிக்கிறாரோ அது பூரா அந்த அம்மா எதிர்க்குப்பாங்க. இதுதான் அரசியல். அந்த அரசியலை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் வைகோ அதை செய்ய தவறிட்டாரா? வைகோ என்ன பண்ணாருன்னா, நீங்கள் 93 கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆமாம். 96 தேர்தல். 96 தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி. நீங்கள் அதிமுக திமுக இரண்டையும் எதிர்ப்பது தான் என்னுடைய வேலை, பிரதான வேலை, என்னுடைய வேலை அதுதாங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, 96 விளாத்தி குளத்தில் நிற்கிறார். விளாத்தி குளத்தில் நின்று சட்டசபை தேர்தல் கொஞ்சம் ஓட்டில் தோக்குறாரு. விளாத்தி குளம் வந்து யாருடைய சொந்த ஊர்னு கேட்டிங்கன்னா வரதராஜ பெருமாள். நீங்கள் எந்த இலங்கையில் முதலமைச்சர் இருந்தார்ல இபிஆரில், வரதராஜ பெருமாளுடைய சொந்த ஊர். ஓகே. விளாத்திக்குளத்தில் படுதோல்வியில் இல்லை, சொற்ப ஓட்டில் தோக்குறாரு. சரி, ஆனால் மதிமுக அந்த தேர்தலில் படுதோல்வி தானே? ஆமாம், மதிமுக படுதோல்வி. நீங்கள் எம்ஜிஆரே படுதோல்வி அடைஞ்சார, நீங்கள் அண்ணாவே படுதோல்வி அடைஞ்சார முதல் தேர்தலில். 57 அண்ணா எலெக்ஷன் நிற்கும்போது 15 ஓட்டு தான், 15 சீட்டு தான் கிடைக்கும். சீட்டு தான். அப்போது மதிமுக 96 தோல்வி. ஆனால் அந்த தேர்தலில் 6% வாக்கு. ஓகே, 6% வாக்கு. பெரிய ஓட்சார். பெரிய 6னா நீங்கள் ஏறக்குறைய மக்கள் 7 கோடி பேர் இருக்கான். 7 32 லட்சம் பேர் ஆதரிச்சிருக்காங்க. 96. அடுத்து 98 நாடாளுமன்ற தேர்தல். வாஜ்பாய் பிரதமர். இப்போ வாஜ்பாய் ஆதரிக்கணும்னு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறார். ஓகே. ஏடிஎம்கே கூட்டணி. அதோட நீங்கள் டவுன்ஃபால் ஆக வாஜ்பாய் அரசாங்கம் ஒரே வருஷத்தில் கவிழ்ந்து போகுது. கவிழ்ந்து போன பிறகு மீண்டும் திமுக கூட்டணி. எது யாரு கூட கூட்டணி? திமுகவோட கூட்டணி. இங்கிருந்து பிரிஞ்சு வந்தாரு. அங்கிருந்து செஞ்சி ராமச்சந்திரன் மத்திய அமைச்சர், கண்ணப்பன் மத்திய அமைச்சர். முடிஞ்சு போச்சா கதை? அப்போ மதிமுக மத்திய அமைச்சர் அவங்க. ஆமாம். செஞ்சி ராமச்சந்திரன் டெப்டி ஃபைனான்ஸ். சரி, டெப்டி ஃபைனான்ஸ். கண்ணப்பன் எரிசக்தி துறை அமைச்சர். ஓகே. எரிசக்தி 2 பெட்ரோலியத்துறை. ஆமாம், பெட்ரோலியம் எரிசக்தி துறை. பெட்ரோலியம் கிடையாது. அப்போ மதிமுக திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. கலைஞரோட டிப்ளமசி அதுதான். எப்படியாவது வைகோ நம்ம கூட்டணியில் கொண்டு வந்தால் வைகோவை அழிச்சிடலாம், கட்சியை கலைச்சிடலாம். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, கிராமத்தை சொல்லுவான், எதிராளியை பகையாகி கெடுக்காத, உறவாடி கெடு. எதிராளிய உறவாடி கெடு, பகையாளிய உறவாடி கெடு. இதுதான் பழமொழி. அப்போது கலைஞர் என்ன பண்ணார்? உறவாடி கெடுத்தார் வைகோ. அப்போ அரசியல் சாதாரணம் தானே. அதான் கட்சிக்காரன் பூரா சொன்னார், ஏன்டா நீங்கள் எல்லாம் மதிமுக போனீங்க, இப்போ என் கூட கூட்டணி சேர்ந்துட்டான். கலைஞருடைய ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் எதுக்கு இங்கேருந்து அங்கே போய் அங்கே திருப்பி இங்கே வர்றீங்க? இங்கேயே இருந்திருக்காப்பா நிரந்தரமா. சரி, திருப்பி வைகோட போயிடாதீங்க. தொண்டன் பார்த்தான், நாங்கள் திமுகவை எதுக்கு தானே மதிமுக போனோம். மதிமுகலேருந்து திருப்பி திமுக நாங்களே இங்கே இருந்திருப்போமே. அவன் மீதி போனவன் பூரா என்ன பண்ணான்? திமுகலே ஐக்கியமாயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இவருடைய முதல் சரிவு அங்கே ஆரம்பிக்குது. 98 ஆரம்பிக்குது வைகோடைய சரிவு. 98 ஆரம்பிக்குது. 98 எல்லாமே வந்து மதிமுக தொண்டன் போகிறான். திமுக பழைய தொண்டன் திருப்பான்ல திமுகக்காரன், அவன் பூரா பதவிக்கு வந்துட்டான். அப்போ திமுக வந்து ஆளுங்கட்சி. ஆமாம், திமுக ஆளுங்கட்சி. 96 ஆமாம், 96 அப்போ ஆளுங்கட்சி இருந்தால் கலைஞர் என்ன பண்ணுவார்? பதவிகள் கொடுப்பாரு. அதோட மதிமுக தொண்டன் பூரா திமுக தொண்டனாக மாறிட்டான். ஓகே. அதிகாரம் இருக்குது. அதிகாரம் வர திமுக தொண்டனாக மாறிட்டான். இதுக்கு நடுவில் இன்னொரு பெரிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைகோ ஈழப் பிரச்சனையில் அதே முழு வேகத்தோடு இருக்கார். முழு வேகத்தோடு இருக்கார். தமிழ்நாட்டு அரசியல் என்ன வேகத்தோடு இருக்காரோ அதே வேகத்தில் ஈழ அரசியல் இருக்கார். அப்போது ஈழ அரசியல் முழுக்க அதிகாரத்தில் இருந்தோன்னையும் அடுத்து ஜெயலலிதா ஆட்சி வருது. 2001 2006. ஆமாம், அதில் வாஜ்பாய் பிரதமர்.
வாஜ்பாய் பிரதமர் 2004 வரைக்கும் வாஜ்பாய், 99 2004 வாஜ்பாய் பிரதமர். அப்போது புலிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வாஜ்பாயோட நல்ல நெருக்கம், அதனால் எங்களுக்கு ஒரு சமரச தீர்வு நீங்கள் அரபிக்கடலில் வருகிற புலிகளுடைய கப்பல் பூரா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர், இந்த கப்பல்லாம் பத்திரமா போய் முல்லைத்தீவில் இறங்குது. முல்லைத்தீவில் இறங்குது. இது பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. இதுக்கு யார் காரணம்? வைகோ தான் காரணம். வரலாறுகளை எப்பவுமே மறைக்கவே முடியாது. வரலாறுகள் பெட்ஷீட் போட்டோ நீங்கள் கூடையை போட்டோலாம் ஒழிக்கவும் மறைக்கவே முடியாது. வைகோ அப்படி உதவிகளும் பண்ணியிருக்காரு புலிகளுக்கு. அப்போது அடுத்த கட்ட உதவி என்னென்னா, வாஜ்பாயிட்ட நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கார். ஈழ பிரச்சனையை நீங்கள் ஒரு சாதகமாக உங்கள் காலத்திலேயே ஒரு முடிவை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தனி நாடு, சமஷ்டி குடியரசு, தனி மாநிலம், ஏதாவது ஒன்று பிரபாகரன் கையில் அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும். யார்கிட்ட அழுத்தம் கொடுக்குறாரு? வாஜ்பாய்க்கு அழுத்தம் கொடுக்குறாரு வைகோ. வாஜ்பாயிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போய் பார்க்கக்கூடிய ஒரே ஆள் யார்? வைகோ தான். அதாவது இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும். வாஜ்பாய் வைகோவை மத்திய அமைச்சராக சொல்கிறார். வாஜ்பாயை மத்திய அமைச்சராக? ஆமாம். வாஜ்பாய் கட்சியில் கூட்டணி மதிமுக 99 திமுக பிஜேபி கூட்டணி தான். 99 2004 வாஜ்பாய் பிரதமர். அப்போ நீ யாரை மத்திய அமைச்சராக சொல்கிற? வைகோ. ஆகாமல் யாரை அப்படி மத்திய அமைச்சர் ஆயிருந்தால் அவர் ஜெயிலில் முடிச்சு போட்டுருக்க முடியாது. அரசியல கிளம்பி மாறி போயிருக்கு. ஓகே. அப்போது செஞ்சி ராமச்சந்திரனும் கண்ணப்ப 2 பேர் மந்திரி ஆகிட்டு இவர் வெளியில் இருக்கார். வெளியில் இருந்து தான் அந்த ஈழ போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கார். அழுத்தம் கொடுத்தோன்னே இலங்கை லாபி, இந்திய லாபி, 2 லாபியும் சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பொடாவில் முடிச்சு போட்டுறாங்க. நீங்கள் ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாக பேசினா பொடாவில் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிலில் போல 10 நாள் வெளியே வந்துருவாங்க. எல்லாருமே பொடாவில் இருக்காங்க. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னணியில் இலங்கை லாபி தான். வேற யாரையும் நீங்கள் யார் எந்த சமாதானம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இலங்கை லாபி தான். அதாவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஈழ போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகருது. அப்போது வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு, அப்போ ஆணையரவு முகாம் தாக்குதல் 1200 பேரை போய் பால்றாங்க. 40,000 பேரை 40,000 இராணுவம் நீங்கள் இந்தியாவில் காலடியில் விழுகிறான். வாஜ்பாய் மிரட்டார், நீ உள்ளனா நான் விமானங்கள் அனுப்புவேன்னு வாஜ்பாய் மிரட்டார். அதான் அப்போ நீங்கள் இந்த லாபிக்கு வைகோ இல்லை. வைகோ திட்டமிட்டு என்ன பண்ணாங்க, கழட்டி எங்கே பொடால் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்போ வைகோ என்ன நடந்திருக்கும்? வைகோ என்ன பண்ணியிருக்குன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருக்கும். ஆணையரவு தாக்குதல் அப்பயே முடிவுக்கு வந்திருக்கும். நீங்கள் வாஜ்பாயிட்ட உரிமையோடு சண்டை போட்டு நீங்கள் ஒரு தீர்வை கண்டிப்பாக வாஜ்பாயிட்ட தீர்வை கொண்டு வந்திருப்பார். இவர் மத்திய அமைச்சராக இருந்திருப்பார். மத்திய அமைச்சராக. நீங்கள் ஒரு பெரிய வரலாற்று சோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்பத், சொல்லின் செல்வர் சம்பத், ஈவேக்கி சம்பத், அவர் மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதி இனிமேல் பிறக்கவே முடியாது. கையில் வாட்ச் கூட கட்ட மாட்டாங்க. கோடீஸ்வர பையன், பெரியார் வீட்டு வாரிசு, கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு சின்ன வாட்ச் கூட அவ்வளோ எளிமை. பெரியார் என்ன பண்ணார், இந்த சொத்துக்கு பூரா அவனை வாரிசு ஆக்கணும்னு பத்திரப்படுகிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். டாக்குமெண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அவர் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாரு, சுலோச்சனா சம்பத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. யார்? சம்பத். பெரியாருக்கு அது பிடிக்கல. இப்போ பெரியாருக்கு நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நல்ல குடும்பம், நல்ல பொண்ணாக பார்த்து கட்ட வைக்கணும். கூட்டிகிட்டு ஓடி போயிட்டானா சொத்தெல்லாம் தரமாட்டான். பெரியாரும் பண்ணிட்டார். பத்திரத்தை கிழிச்சு வீசுறாருங்க. இவன் என் சொல்லி கேட்காம சுலோச்சனா கல்யாணம் பண்ணிட்டார். அப்போது சுலோச்சனா குடும்பத்துக்கு பெரியார் குடும்பத்துக்கு ஆக பிடிக்கல. அப்போது சம்பத்தினுடைய அரசியல் வாழ்க்கை இப்போ எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்களா? அதுதான் சரியான நபர், சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சே போயிடும். அதுக்கு சம்பத்தே சொல்வார், நான் தான் சரியான நேரத்தில் நான் தப்பான முடிவெடுத்தேன், தப்பான நேரத்திலாம் சரியான முடிவெடுத்தேன், அதுக்கு நான் தான் உதாரணம். என்னை போல் யார் இப்படி முடிவெடுத்துறாதீங்க. யார்? சம்பத்து திமுக விட்டு வெளியே வந்துடக்கூடாது. திமுக விட்டு வெளியே வந்துருக்கு. அண்ணா மறைவுக்கு பிறகு யார் தலைவன்? சம்பத் தான் திமுக தலைவன். திமுக தலைவர். சம்பத்து வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வரலைன்னா யார் தலைவர்? அண்ணா காலத்தில் வெளியே வந்துட்டாரு. அண்ணா காலத்தில் யார் வெளியே வந்துட்டா? சம்பத் வெளியே போயிட்டாரு.
இது அதாவது நாவலர் நெடுஞ்செழியன் டீ கூட வாங்கி தர மாட்டார் யார், டீ கூட வாங்கி தர மாட்டார். அப்புறம் அவருக்கு முன்னாடி இப்படி யார் போவா? ஆனால் கட்சி தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய ஆள் யார்? சம்பத். அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு திமுகவுடைய தலைவராக முதலமைச்சராக வர வேண்டியவர் சம்பத்து. நீங்கள் அப்போ கருணாநிதி எங்கே இருக்கார்? 48வது ஆள், 12வது ஆள், 13வது ஆள். 50 திமுக ஆரம்பித்தாங்கல்ல, ஆரம்பிக்கிற பொழுது எங்கே இருந்தார் கருணாநிதி? பெரியார்ட்ட விடுதலை பத்திரிகையில் குரூப் லீடராக இருந்தார். என்ன பெரியார் பத்திரிகையில் வந்து என்ன எழுதுகிறாரு? ஐயா ஆணையிடுகிறார், அண்ணா ஊழையிடுகிறார்னு எழுதினார். ஆனால் சம்பத்து தான் 50 தலைகளை ஒருத்தவர். நீங்கள் திமுக ஆரம்பிக்கிற காரணமே சம்பத் தான் போய் காஞ்சிபுரத்தில் போய் ஜவுளி கடையில் கணக்கு பிள்ளையாக இருந்த அண்ணாதுரை கூட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கலாங்கிறாரு. திருச்சியில் தான் முதல் கூட்டா தடியோடு வந்துட்டான் கருப்பு சட்டக்காரன். பிரிட்டிஷ்கார 14 பிளாக் ஷர்ட் மூவ்மெண்ட் இருக்குது, ரெக்கார்டில் போய் பாருங்கள். அப்போது கருப்பு சட்டையே வந்துட்டான், பார்த்தா அடிச்சு விரட்டுறானா, டேய் பெரியார் அண்ணன் அடிக்க நிறுத்துறா. யார் சொன்னா? பெரியார் தொண்டை குச்சியோடு வந்து மண்டை உடைக்கிறதுக்கு வர்றான். வரும்போது அடிக்காராயே பெரியார் அண்ணன் வேண்டாம். இதில் தான் திமுக தப்பிச்சுது. திமுகவை இந்த எந்த பின்னணியும் இல்லாத கருணாநிதி அண்ணாதுரையும் நீங்கள் அன்னைக்கே கருப்பு சட்டை தொண்டை குச்சி வச்சு அடித்து விரட்டியிருந்தாங்கன்னா நாடு தப்பிச்சிருக்கும். அதே போல் வைகோ, நீங்கள் மத்திய அமைச்சராக வாஜ்பாய் மத்திய அமைச்சராக இருந்திருந்தால் ஜெயலலிதா வந்து புலாவில் கைது செய்திருக்க முடியாது. அப்போது மத்திய அமைச்சரவையில் ஜெயலலிதா கிடையாது, கவுத்துட்டு போயிட்டா ஜெயலலிதா மேலே செம்ம கோபத்தில் இருக்கார் வாஜ்பாய். ஜெயலலிதா மேலே ஆமாம், ராமராஜன் பொண்டாட்டி போய் ராமராஜன் வீட்டில் 5 கோடி ரூபா பணம் இருக்குது. 5 கோடி ராமராஜன் பொண்டாட்டி நளினி வாங்கிட்டு ஓட்டு போடியா அப்படிங்கிறது. நான் புரட்சி தலைவர் துரோகம் பண்ண மாட்டேங்கிறார் யார்? ராமராஜ். இப்போ சோறுலாம் சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் 5 கோடியை யார்? நளினி வீட்டில் கொண்டு கொடுத்து 5 கோடி இவனை வாழ்க்கையில் எங்கேயே பார்க்க போகிறான், ஓட்டை போடியாங்குது. ஓட்டு போடலை. அதில் சேடப்பட்டியும் காணாமல் போயிட்டார். சேடப்பட்டி ஓட்டு போட்டு மிஷின் அமுத்திட்டு வந்தார், போடலை. அப்போ இதெல்லாம் பெரிய அப்போது மத்திய அமைச்சராக வாஜ்பாய் அமைச்சரவையில் வைகோ இருந்திருந்தால் கைதாயிருக்க மாட்டார். ஈழ பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருக்கு. இவர் அதான் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காதனுடைய விளைவு வைகோ இன்னைக்கு அரசியல் அனாதையாக போய் நிற்கிறார். மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் வரலாற்று மிகப்பெரிய தப்புங்க. வரலாறு நான் சொன்னேன், சம்பத்தை பற்றி சொன்னேன். சம்பத்து அமைதி அங்கேயும் இருந்திருந்தாருன்னா அண்ணா இறந்த பிறகு அந்த தகுதி யாருக்கு வந்திருக்கும்? சம்பத்துக்கு வந்திருக்கும். அதாவது நிருபுரிவை கேட்குறான், என்னங்க உங்கள் மேலே பெரிய புகார் சொல்லிட்டு போயிட்டாரு, ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அண்ணாட்ட போய் கேட்குறாரு. யாரை? சம்பத்து அருமை சாரி அண்ணா சொல்கிறார், நான் வைர கடுக்கன் போட்டிருந்தேன், காஸ்ட்லியான வைர கடுக்கன். அண்ணா சொன்னார், அது எனக்கு கொஞ்சம் புண்ணாகி போச்சு, அதனால் கழட்டி வச்சிருக்கேன். அவ்வளோதான். புண்ணு சரியானவர் எடுத்து மாட்டிப்பேன். அன்றைக்கெல்லாம் வைர கடுக்கன் போடும், பெரிய கோடீஸ்வரன் தான் போடுவான். பெரிய பண்ணையார் ஜமீன்தார் மிட்டா மிராசுதார் தான் என்ன போடுவான்? வைரக்கடுக்கன். ஆண்களே போடுவான். அதே போல தான் அண்ணா சொன்னார். அப்போது அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சி யார்ட்டு வந்திருக்கணும்? சம்பத் என்ன பண்ணார்? அவசரப்பட்டு தமிழ் தேசிய கட்சின்னு கட்சி ஆரம்பித்து அண்ணா எழுத்து எலெக்ஷன் நிற்கிறார். அரசியலில் ஒரு காணாமல் போயிட்டார். இவர் வைகோ நீங்கள் மத்திய அமைச்சராக வந்திருந்தாருன்னா ஜெயலலிதா கையே வச்சுருக்க முடியாது. இலங்கை லாபி நீங்கள் வைகோவை என்ன பண்ண சொல்லுது? காலி பண்ணிடுச்சு. புலாவில் போயிட்டார். சாப்டர் க்ளோஸ். வைகோவனுடைய இறுதி அத்தியாயம் நீங்கள் அங்கே தான் 2004 எழுதிட்டாங்களா? வைகோ முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதுக்கு பின்னாடி நீங்கள் தொண்டம் பூரா எங்கே செட்டில் ஆகிட்டான்? திமுக செட்டிட்டான். பதவி வேணுங்கிற பூரா பதவி வாங்கினான். பதவி வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு ராமச்சந்திரன் கண்ணப்பயில் கணேசன்லாம் இல்லை சண்டை போய் வெளியே வந்துட்டாங்க. வெளியே ஆளே இல்லை. அப்போ இவர் பொடாவில் இருக்கும்போது கடைசியாக கலைஞர் போய் பார்க்குறாரு ஜெயிலில். யாரை? வைகோவை. ஒவ்வொரு இடம் போகும்போதும் ராஜாத்தியமாக கூட்டிகிட்டு போவார். ராஜாத்தியமாக சொல், நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள், நீ இப்படி உள்ளே கிடக்கிறிய. யார்? ராஜாத்தியம்மா. திருப்பி தயாளம்மா அம்மா கூட்டிகிட்டு போவார். போகும்போது நீ என் புள்ள மாதிரி அந்த அம்மா சொல்லுவேன், நீ இப்படி உள்ளே இப்போ ஜெயலலிதா பிடிச்சி இப்படி போட்டாள் அந்த பொம்பளை. ஜெயலலிதா திட்டம் யார்? ராஜாத்தியம்மா. அப்போ சிறையில் சிறையில் பூத்த சின்ன மலர்கள் யார்? கலைஞருடன் இருந்தார். நான் அப்படியே நான் வச்சுருந்தார், இப்படி வச்சுருந்தாருன்னு இந்த ஞாபகத்தில் புத்தகம் போடுறாருங்க. சிறையில் இருந்துட்டு புத்தகம் போடுறார். எப்படி புத்தகம் போட்டு நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு? மறுபடி
எனக்கு தலைவனே கலைஞர் தான். கலைஞரை வந்து பார்த்தோன்னே எனக்கு கண்ணு தண்ணி வந்து மூச்சு முட்டி என் தலைவன் அப்படிங்கிறாரு, என்னுடைய தலைவங்கிறாரு. தொண்டை பூரா பார்த்தான், என்னையா இவரோட கொலை பண்ணுறதுக்கு ஆளை வச்சு கொலை பண்ணுறாரு, விடுதலை புலி வச்சு, நீ இப்போ தலைவங்கிற. அப்போ நாங்களாம் என்னையா எங்கேயா போகிறது? 2006 கூட்டணி, திமுகவோட கூட்டணி. அப்போது மிச்ச லட்சம் தொண்டனும் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். ஓகே, மிச்ச லட்சம் தொண்டனும் திமுக அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அப்போது ஈழ போராட்டத்துக்கு மிகப்பெரிய துரோகம் யார்? கருணாநிதி. ஈழ போராட்டத்தில் மிகப்பெரிய துரோகம் 2006-11 தான் நீங்கள் இன அழிவே நடந்தது. அதுக்கு நீங்கள் வைகோனால எந்த ரியாக்ஷன் பண்ண முடியல, எந்த ரியாக்ஷன் பண்ண முடியல. 2011 தேர்தலில் புறக்கணிக்கிறாரு. புறக்கணிச்சிட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஜெயலலிதாவை எதிர்த்து நீங்கள் லாங் மார்ச் எங்கே ஆரம்பிக்கிறாரு? கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிறாரு. யாரை எதிர்த்து? ஜெயலலிதா எதிர்த்து. மெட்ராஸ் வந்து சேரும்போது ஜெயலலிதா கூட சென்டர். சிறுதாவூர் போகிற வழியில், சிறுதாவூருக்கு அந்த அம்மா போயிட்டு இருக்காங்க, வழியில் பார்க்குறாரு வைகோ அந்த அம்மாவை. பார்க்கும்போது இந்த அம்மா காரை விட்டு இறங்கி போய், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலெலாம் புண்ணாகி ஷூவை போட்டுட்டு வேட்டியை மடித்து துண்டை போட்டு வேகாத வெயில நடக்கிறீங்க, ஓய்வு எடுக்க வேண்டியதானே, அம்மா இப்படி இருக்காங்க. கேட்ட உடனேமே ஜெயலலிதாவை போல ஒரு மனித இலகிய மனம் படைத்த பெண்மணியை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்கிறாரு. கருணாநிதி திட்டுறாரு. யாரை? கலைஞரை திட்டுறாரு. சிறையில் பூத்த சின்ன சின்ன மலரை சொன்னவர் என்ன பண்ணார்? கலைஞரை திட்டுறாரு. ஜெயலலிதாவுக்கு ஆதரவு, கலைஞருக்கு எதிர்ப்பு. ஸோ அதாவது மதிமுக கட்சி ஆரம்பித்த பிறகு மாறி திமுக அதிமுக 2 கட்சியோட கூட்டணி. ஸோ இதனால தான் மதிமுக நீங்கள் கட்சி காணாமல் போயிடுச்சுங்கிறீங்களா? இதுதான் காரணம். நீங்கள் இதில் இன்னொரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ என்ன சொல்கிறாரு மதிமுக அவை தலைவர் துரைசாமி என்ன சொல்கிறாருன்னா, திமுக கட்சியும் திமுக இணைச்சிருங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10 உறுப்பினர்களோட இருந்தால் போதும் ஒரு கிளை, அந்த கிளையை மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு கட்சியினுடைய சட்டத்திட்டத்தை மாற்றிட்டார். யார்? வைகோ. அதாவது 100 உறுப்பினர் இருந்தால் தான் ஒரு கிளை. அதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. ஆனால் வைகோ எப்படி மாற்றிருக்கிறத? 10 உறுப்பினர் இருந்தால் போதும் ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், நான் கேட்குறேன், வைகோவை இப்போ பற்றி மிக சாதாரணமாக சொல்லுகிற இந்த மதிமுக துரைசாமி போல அவரெல்லாம் எங்கள் அண்ணனுடைய குரு. அவர் எங்கள் திமுக இருக்கும்போது எங்கள் அண்ணன் 34வது வார்டு செயலாளர். மதிமுக துரைசாமி இப்போ திமுகலேருந்து எம்எல்ஏ இருந்தார். எப்போ டிஎம்கே போடலை. அப்போது நான் இப்போ வைகோ எப்படி ஆளுங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஸ்டெர்லைட் ஆலையினுடைய போராளி. யார் இதுவரை அப்படி ஒரு போராட்டம் நடத்த பண்ணல. நீற்றினோம் எவ்வளோ பெரிய போராட்டம். 7 பேர் விடுதலை, கடைசி வரைக்கும் போராடினார். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு, ஈழத்தமிழர், நீங்கள் ராஜீவ் காந்தியை பல முறை ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு கடுமையாக நீங்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த தகுதி யாருக்கு இருந்தது? வைகோவுக்கு தான் இருந்தது. மணல் கொலை எதிர்த்திருக்காரு, அதே போல் மதுவிலக்க ஆதரிச்சிருக்காரு. இப்படி பல சம்பவங்கள் சொல்லலாம். ஆமாம். அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈழ பிரச்சனையில் இன்று வரை நீங்கள் புலிகளோடு தொடர்ச்சியாக இருந்திருந்தாருன்னா வைகோ தான் ஹீரோ. இப்போ ஜீரோவெல்லாம் ஹீரோ ஆயிடுச்சு. சீமா எங்கே இருந்தாருன்னே தெரியல. அவர் ஜீரோ. ஈழ போராட்டத்தினுடைய கதாநாயகி. அதாவது நான் சிவகாசி பார்லிமெண்ட்டில் ஒரு வேலை செய்கிற பொழுது நானும் ராமகிருஷ்ணன் அண்ணா உட்பட ஆரிச்சாமி அண்ணன் எல்லா என்ன போஸ்ட்டு, அது என்ன போஸ்ட்டுன்னா வைகோ, இந்த பக்கம் மாத்தையா, இந்த பக்கம் பிரபாரன், இப்படி கட்டி முடிச்சு நிற்கிற போட்டோ நான் விட்டிருக்கேன் கையால் பசதடவி. கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் நீங்கள் அவ்வளோ பெரிய தலைவன், பெரிய கோடீஸ்வரன் நிலத்து. நீங்கள் காந்திபுரமே பாதி அவர் தான். அவர் என்ன பண்ணார்? பசையை தடவி பஸ்ஸில் ஓட்டினார். நடுவில் வைகோ வேலை செய்கிறார். இந்த பக்கம் மாத்தையா, இந்த பக்கம் பிரபாகரன். யாராவது அந்த போஸ்ட் கொடுக்க முடியுமா? கழுத்து இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு கம்பீரமாக. இவர் ஒரு அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுருப்பார். யார்? வைகோ போட்டுட்டு 3 மிலிட்ரிகள். யார்? பிரபாகரன், வைகோ, மாத்தையா. இவர் தமிழ்நாட்டு பிரபாகரன். இந்த போஸ்டரு எவ்வளோ பெரிய எழுச்சியாக இருந்தது தெரியுமா? ஆனால் நீங்கள் 2009 கருணாநிதியோட கூட்டணி வைத்து கருணாநிதியோட நீங்கள் சேர ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஈழ போராளி பூரா என்ன பண்ணிட்டான்? உங்களை தூக்கி எரிஞ்சிட்டான். ஏன்? துரோகி பட்டியல். யார்? கருணாநிதிக்கு சொன்ன துரோகி பட்டியலில் உங்களை
நீங்கள் பிரபாகரனை நேராக சொல்லி வாஜ்பாய்கிட்ட பேசி எனக்கு தீர்வு திட்டத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி உடைய ஒரே ஆள் நீங்கள் வைகோதான்னு சொன்ன அதே பிரபாகரன் 2009 அதே பிரபாகரன் என்ன பண்ணுறாரு, சோனியாட்ட போய் பேசி சோனியா இப்போ அதான் ரிமோட் கண்ட்ரோலு பேசி இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி வைகோவை தான் நம்பினாங்க. ஆனால் சோனியா சொல்லிடுச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு, டெல்லியில் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி பல விஷயங்கள் நடக்குது, நான் எதையாவது கட்டுப்படுத்தினா நான் காணாமல் போயிடுவேன், என் புருஷன் காணாமல் போன மாதிரி. வைகோட அதே ஸ்டேட்மெண்ட் அந்தம்மா. அப்போது வைகோ என்ன பண்ணார், நீங்கள் உண்மையாகவே திமுகவை எதிர்த்து திமுகவை அழித்து ஒழித்து ஒரு பெரிய கட்சி தலைவனாகவும் டெல்லியில் ஆணையிடக்கூடிய தலைவனாக இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் களமே வைகோ தான், டெல்லியுடைய அரசியல் களமே வைகோ தான், ஈழத்தினுடைய அரசியல் களமே வைகோ தான். அதில் மாற்று கருத்தை இல்லாத. ஆனால் வைகோ இதை தான் தவற விட்டார். நானே இன்னொரு விஷயம் என்னென்னா 2009 யுத்தம் முடிந்த பிறகு நீங்கள் அங்கே தப்பிச்சு வரான்ல போட்டில் புலிகள் பூரா, அவன் கரையில் இறங்கணும்னு விசாரிக்க மதிமுக வீடுங்கிறது தான் கேட்பான். முதல்ல இருக்க பதிவு பண்ணியிருக்காது. ஏன்னா அவன் தான் பிடிச்சி கொடுக்க மாட்டான், வேறு எவன் வீட்டுக்கு போனால் பிடிச்சி கொடுத்துருவான். அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு செலவுக்கு பணம் வாங்கிட்டு மறுபடியும் மெட்ராஸ் நோக்கி வந்தவன் தான் நிறைய பேர் இருக்கான். பல பேர் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அங்கிருந்து தப்பி கடைசி நேரத்தில் உயிருக்கு பயந்து தப்பி வந்த பல மூத்த புலி உறுப்பினர்கள் பூராமல் எங்கே போய் சேர்ந்தான், மதிமுக தொண்டர்கள் வீட்டில். அவன் தான் பாதுகாப்பாக சாப்பாடு போட்டு இப்போ ஒழிச்சு பாதுகாத்து வச்சு ஜாபர் சேட்டுக்கும் கருணாநிதிக்கும் பயந்து ஒழிச்சு வச்சு கொண்டு எங்கே விட்டானுங்க, சென்னை பஸ் ஏற்றி விட்டது பூராமல் பல 100 பேர் தப்பிச்சது நீங்கள் அந்த மதிமுக தொண்டை வீட்டில் தான். அப்போது எவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு சம்பத்து, யார் சம்பத், பெரியாருடைய நீங்கள் அண்ணன் பையன் சம்பத்துக்கு இணையான வரலாறு உடையவன் வைகோ. ஆனால் அந்த வரலாறுலாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. அதுதான் துரைசாமி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, திருமா கூட தனிச்சின்னத்தில் நிற்கிறாரு, அவங்க தைரியமே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் திமுக சின்னத்தில் தான் நிற்கிறீங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த அளவுக்கு கட்சி என்ன அவ்வளோ பலவீனமாவா சார்? ஆமாம் போயிடுச்சு. அதாவது நீங்கள் எப்போ அவர் திமுகவோடு கூட்டணி வச்சாரோ, நீங்கள் திமுகவை எதிர்த்து தான் 7 பேர் செத்தான். என்னை துரோகின்னு சொல்லிட்டான், நீங்கள் புலிகளை வைத்து என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார், இதுதான் குற்றச்சாட்டு, கலைஞருடைய குற்றச்சாட்டு. அப்போது ஒரு கொலை பழி சுமத்தியவரோடு கூட்டணி வைக்கலாமா? தொண்டை ஏற்றுக்கல. தொண்டனுடைய இலகிய மனசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுறான், மண்ணெண்ணை ஊற்றி குடிச்சிட்டு செத்து போகிறான் அந்த தொண்டை. அந்த தொண்டனுடைய ஆன்மாவாவது நீங்கள் சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? திமுக கட்சி அழிஞ்சால் திமுக சேராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய சக்தி. இன்னைக்கு கலைஞர் எப்பவுமே என்ன பண்ணுவார், நீங்கள் ராமதாசன் சொல்லுவார், கலைஞர்கிட்ட போய் பட்டு வேட்டி போய் கேட்டோம்னா கோமணத்தை உருட்டு விட்டுருவாரியா. இது பழனி பாபா வசனம். அது கலைஞர்கிட்ட பட்டு வேட்டி வேணும்னு எனக்கு ஒரு 30 சீட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா இருக்கவனே நீங்கள் இப்போ சீட்டு வேணும்னு கேட்டு ராமதாஸ் ஐயா திமுகவில் சேர்ந்தா தீரன் திமுகவில் சேர்ந்தார். யார் பாட்டாளி கட்சியுடைய தலைவர் தீரன் எங்கே சேர்ந்துட்டார்? திமுகவில். இப்போ எங்கேயோ போய் சேர்ந்தா வச்சுக்கோங்க. அப்போ கலைஞர் என்ன பண்ணுவார், பட்டு வேட்டி பற்றி கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோடம் களவாடப்பட்டு விட்டது வைரமுத்து கவிதை, இவர் கலைஞர் இப்போ வேட்டியை வந்துட்டு விட்டுருவார். அப்போது கலைஞரிடம் இருந்து அரசியல் பயின்ற வைகோ ராஜதந்திரத்தை பயிலவில்லையா? அதுதான் வரலாற்று சோகம். நீங்கள் நேர்மையான அரசியல்வாதி தான், மாற்று கருத்து இல்லை. சம்பத்துக்கு இணையான அரசியல்வாதி, சம்பத்துக்கு இணையான அரசியல்வாதி. ஆனால் அண்ணாவிட்ட சம்பத் ஏமாந்தார், கலைஞர்கிட்ட வைகோ ஏமாந்தார். இதுதான் வைகோடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமா? இதுதான் தோல்விக்கு காரணம். நீங்கள் துரைசாமி சொல்கிற மாதிரி கட்சியை சேர்த்துடலாம் போல இருக்கே. சேர்த்துட்டாரு, தொண்டை பூரா திமுக போயிட்டான். நீங்கள் வைகோவோட ஆளே கிடையாது. வைகோவுக்காக உயிரை கொடுக்க வந்த பொள்ளாச்சி உமாபதி அண்ணனெல்லாம் இப்போ எங்கே போய் சேர்ந்துட்டாரு? திமுக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பதவி இல்லாமல் இருக்கார். அவ்வளோ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? அதாவது தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு கூட உரிய மரியாதையால் வைகோ வாங்கி தர முடியலையா? யாரையுமே தக்க வைத்துக் கொள்ள முடியல. நீங்கள் செஞ்சி ராமச்சந்திரன் இல்லை, இப்போ நீங்கள் கண்ணப்பா இல்லை, எல்லாம் எங்கே எவ்வளோ பெரிய தளபதிகள் வைகோவோட சீனியர் அவங்கெல்லாம் யாரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க? வைகோவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவர்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியல, தொண்டனையும் தக்க வைத்துக் கொள்ள முடியல. அப்போது தலைவர்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும், தொண்டர்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியலனா அப்போ என்ன அரசியல்? அப்படியா என்னதான் அரசியல் பண்ணார்? அரசியல் என்ன பண்ணாருன்னா ஒரே விஷயம், திமுகவோட கூட்டணி வைத்தது தான். வேறு எந்த தவறும் வைகோ செய்யலை. திமுகவோடு மட்டும் கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால்
வைகோ இன்னைக்கு பெரிய ஹீரோவா? 93ல திமுக உடைச்சிட்டு வந்தானல்ல, ஆமா, அவனுக்கான தலைவராக இருந்திருப்பார். ஓகே. இந்த இயக்கத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பேர்லாம் கூட மறுமலர்ச்சி திராவிட கழகமாக வச்சிருப்பார். மறுமலர்ச்சி திராவிடர் கழகம். இது தேவை, என்ன தேவை? மறுமலர்ச்சி திராவிட கழகம் தான் தேவை. கலைஞர் திமுக நடத்திக்கோ, நான் திராவிட கழகம் தந்தை பெரியாரை போல நீங்கள் நடத்தியிருக்கலாம். ஏன், என்ன காரணம்? நீங்கள் உங்களுக்கு அரசியல் எதிரியே திமுக தான். ஆனால் அவங்க கூட கூட்டணி வச்சு கட்சியை கரைச்சிட்டாங்க. ஆமாம், அதாவது உலகத்தில் எந்த அரபியும் யூதனோடு கைகுலிக்கதாக வரலாறே இல்லை. அரபிக்கு எதிரி யாரு? யூதன் தான். யூதனுக்கு எதிரி யாரு? அரபி தான். 2 பேர் கை குலுக்கிற வரலாறு இருக்கா? இல்லை. ஆனால் திமுகவை நீங்கள் எம்ஜிஆர் அடையாளம் காட்டியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்சி வச்சிருக்காரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி. திமுக எதிர்ப்பு தான் உங்களுக்கு பிரதான, வேற எதுவுமே இல்லை. ஆனால் வைகோ அதை பண்ணலை. எம்ஜிஆர் கலைஞர் எதை அறிக்கை விட்டாலும் அடுத்த நாள் எதிர்த்து அறிக்கை விடுவார் எம்ஜிஆர். அதுதான் அந்த தொண்டான உயிர்ப்போடு வச்சிருந்தது. அடுத்து நீங்கள் ஜெயலலிதா என்ன பண்ணோம்? கலைஞர் சட்டசபையில் படித்தாயோ அக்கிஸ்டி குற்றவாளி படிக்காத நேருக்கு நேர் சொல்லிச்சா இல்லையா? முடிய பிடிச்சா அடிச்சா குத்துறான். இருந்தாலும் அதுதான் வரலாறு, அதுதான் வரலாறு. கருணாநிதி எதை சொன்னாலும் அதை எதிர்க்கணும். அதுதான் அதிமுக தொண்டை. அவன் அப்படியே டெம்பா வச்சிருக்கணும். அவன் டெம்பரேச்சரா இருப்பான் திமுக பார்த்தா. இதுதான் நீங்க எம்ஜிஆருடைய தாரக மந்திரம். வைகோ செய்யல, அதுதான் அதுதான், வேற எந்த சூத்திரமும் கிடையாது. சூத்திரமே அதுதான். நீங்க தந்தை பெரியார் என்ன சொல்றாரு? நீங்க சனாதனத்தினுடைய எதிரி, இன்னைக்கு வரை அதான் கொள்கை. திருமாவளவன் வரைக்கும் அதான் சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? கடைசி வரை சனாதனத்தோடு சமரசமே செய்து கொள்ளவில்லை. யாரு? தந்தை பெரியாரும் சரி, இந்த பக்கம் அம்பேத்கரும் சரி. இந்த பக்கம் தாடியோட ஒரு பெரியார், அந்த பக்கம் தாடி இல்லாத ஒரு பெரியார், ஊதா சட்ட பெரியார், கருப்பு சட்டை, சமரசமே செய்து கொள்ளவில்லை. அதனால தான் நீங்கள் பெரியார் அம்பேத்கரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் வாழ்ந்ததுக்கு என்ன காரணம்? திமுக எதிர்ப்பு. கருணாநிதி பிடிச்சி ஒருக்கா வெள்ளை டவுசரு பனியம் போட்டு கப்பை கொடுத்து ஜெயிலில் விட்டார். கலைஞரை கைது செய்தால் நாடு பற்றி எரியும், கைது செய்து பாருறாங்க. பிடிச்சி எம்ஜிஆர் உள்ளே போட்டார். எங்கேயும் பற்றியும் எரியலை, பீடியும் கிடைக்கல. அப்போ இதெல்லாம் கருணாநிதி எதிர்ப்பு என்பது தான் எம்ஜிஆர் தொண்டனை உயிர்ப்போடு வச்சிருது. இன்னைக்கு வரைக்கும் எது வச்சிருக்கு? திமுக எதிர்ப்பு தான். நீங்கள் எடப்பாடிக்கு என்ன பாலிடிக்ஸ், எடப்பாடி என்ன அரசியல் தெரியும்? திமுக எதிர்ப்பு. ஒன்று இந்த வெள்ளை மண்டி விற்க தான் தெரியும், சிலுவம்பாளையத்தில். ஓபிஎஸ்க்கு என்ன தெரியும் அரசியல்? அதிமுக தலைவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? கருணாநிதி எதிர்ப்பு தான் கொள்கை. ஜெயலலிதாவுக்கு என்ன தெரியும்? திமுக எதிர்ப்பு. மார்க்ஸ், ஏங்கல்ஸ், ஃப்ரெடரிக், கன்ஃபியூஷஸ், இல்லை உலக அரசியல் பிங்கு டிப்பில் அந்த மாதிரி வச்சுருக்கோம். கருணாநிதி அறிக்கை விட்டாரு, அடுத்த அறிக்கை எதிர்த்து அறிக்கை தான். வேறு என்ன அரசியல்? இன்றைக்கி ஒரு கட்சி உயிரோடு இருக்கா இல்லையா? ஆளுங்கட்சியாக இருக்கா இல்லையா? 62 எம்எல்ஏ இருக்கான். திமுக இன்னைக்கு வரைக்கும் யார் சிம்ம சொப்பனம்? அதிமுக தான். இதை செய்ய மறந்த வைகோ அனாதையாக போயிட்டார். இதுதான் வேதனையிலும் வேதனை. சிறந்த பார்லிமெண்டேரியன், 7 பேர் விடுதலை, ஈழ போராட்டம், நீட்டுன போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார், காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, வரலாறு பார்த்து கொண்டு தான் இருக்குது வைகோவை. எங்கே முதலாக இருப்பார். ஆனால் ரிசல்ட்டு, ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆள் அவுட்டு. அதான் வைகோக்குமா? அதான் வைகோக்கு. ரொம்ப நன்றி சார். அதாவது வைகோடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பம் முதல் திமுகவிலிருந்து பிரிந்து வந்தது முதல் இன்றைக்கி இருக்கிற நிலைமை வரைக்கும் ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கீங்க. யாருக்கும் தெரியாத பல அரிய சம்பவங்களை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேர்ந்து பேசியிருக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.